அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்களை நாம் வரக்கூடிய காணொளிகளில் நாம் காணவிருக்கிறோம். இன்று விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற ஒரு இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர்கள் ஃபாத்திமா நாயகி அவர்கள். அவர்களுடைய சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த காணொளியில் நாம் காணவிருக்கிறோம். சுவனத்து பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த சமயம் 5 வயது இருக்கும். மக்காவுடைய கடை தெருவில் தான் அவங்களுடைய வீடு சமீபமாக, அந்த மக்காவுடைய கடை தெருவின் சமீபமாக அவர்களுடைய வீடு அமைந்திருந்தது. ஒரு சமயம் அந்த பணிப்பெண்ணை அழைத்து கொண்டு ஃபாத்திமா நாயகி அவங்க கடைத்தெருவுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு ஏழை சிறுமி மெலிந்த உடலுடன் பசித்த வயிற்றுடன் அழுது கொண்டு யாசகம் கேட்டு கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய சின்னஞ்சிறு மனதில் கடுமையான ரணத்தை உண்டாக்கியது இந்த காட்சி. கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அந்த சிறுமிக்கு நாம் ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அழுது கொண்டே ஃபாத்திமா நாயகி அவங்க வீட்டுக்கு ஓடி வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த பணிப்பெண்ணும் பின்னாடியே ஓடி வந்து வீட்டில் நுழைந்து ஃபாத்திமா நாயகி அவர்கள் வீட்டில் நுழைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. வரும்பொழுது ஒரு தின்பண்ட பொட்டலத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கு ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு இந்த தின்பண்ட பொட்டலத்தை கொடுக்கிறார்கள். இது என்ன வாப்பான்னு சொல்லி ஃபாத்திமா நாயகி அவங்க கேட்குறாங்க. இது உனக்காக நான் வாங்கி கொண்டு வந்த தின்பண்ட மகளே, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி அவங்க வந்து ரசூலுல்லாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னம்மா நீ நினைக்கிற, என்னமோ சொல்ல நினைக்கிற, தைரியமாக சொல்லுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபாத்திமா நாயகி அவர்கள் தந்தையிடம் அனுமதி கேட்கிறார்கள். வாப்பா, நான் கடைத்தெருவு வரைக்கும் சென்று வர வேண்டும் என்று கேட்டவுடன், தனியாகமா நீ செல்கிற என்று கேட்கிறார்கள். பணிப்பெண்ணுடன் நீ சென்று வாமா என்று சொல்லி, சீக்கிரமாக வாமா என்று சொல்லி வாப்பா வந்து மகளை அனுப்பி வைக்கிறார்கள். வாப்பாவை அனுமதி கிடைத்தவுடன் ஃபாத்திமா நாயகி அவர்கள் வெளியே ஓடி வருகிறார்கள். கடை தெருவுக்கு அங்கும் இங்கும் அந்த பெண் நின்ற இடத்தில் தேடி அலைகிறார்கள். அழுது கொண்டே அந்த பெண்ணை தேடுகிறார்கள். அந்த பெண் கிடைக்கவில்லை, அவர்களை காணவில்லை. அப்போ பணிப்பெண் கேட்கிறார்கள். அப்பொழுது, நீங்கள் எங்கே இவ்வளவு வேகமாக ஓடுறீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த பணிப்பெண்ணுடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் ஃபாத்திமா நாயகி அந்த சிறு யாசகம் கேட்ட பெண்மணியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் அங்கும் இங்கும் திரிந்து ஒரு கடை தெருவில் அந்த யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த பெண் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கி கொடுத்த தின்பண்ட பொட்டலத்தை அந்த யாசகம் கேட்ட பெண்மணிக்கு கொண்டே கொடுத்துவிட்டு மன நிறைவுடன் சந்தோஷத்துடன் வீடு திரும்பி வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அந்த பணிப்பெண் கண்ணீர் சிந்தி மன மகிழ்ச்சியுடன், இவ்வளவு ஒரு சின்னஞ்சிறு வயதில் இவ்வளவு இரக்க நெஞ்சா என்று அவர்கள் மன மகிழ்ந்து அந்த ஃபாத்திமா நாயகியின் பின்னாடியே அவர்களும் வீடு வந்து அடைகிறார்கள். அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன ஒரு படிப்பினை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், ஃபாத்திமா நாயகி அவர்கள் இளம் வயதிலேயே இரக்க குணம் உள்ளவளாக இருந்தார்கள். அந்த சிறுமியோடைய பசியை நாம் போக்க வேண்டும் என்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்துடன் அவர்கள் இருந்தார்கள். சிறு வயதிலேயே வாப்பாவின் அனுமதி பெற்று நாம் வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். ஃபாத்திமா நாயகி அவர்கள் சிறு வயதிலேயே நல்ல குணம், தர்ம சிந்தனை, உதவக்கூடிய கைகள், ஈர நெஞ்சம் அனைத்தும் அவர்கள் அந்த 5 வயதிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருந்தான். நாமும் இந்த சம்பவத்திற்கு நாம் இலக்கணமாக நாமும் இரக்க குணம், தர்ம சிந்தனையை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கருணை நமக்கு உதித்து இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவம் நமக்கு அழகிய ஒரு படிப்பினை நமக்கு வழங்கியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு சம்பவத்துடன் நாம் காண்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.